வணக்கம், நான் ராஜ் பிரபு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நாட்டில் அரிசி விற்கிற வியாபாரிங்க இருந்தாங்க. அந்த வியாபாரிங்க 5 ரூபாய்க்கு அரிசியை விற்றுட்டு இருந்தாங்க. 5 ரூபாய்க்கு விற்கிறதுல எந்த லாபமும் இல்லை. இதில் வரி கட்டுறது இது எல்லாமே சேர்த்து நமக்கு லாபமே நிற்கிறதில்ல. எனவே இந்த அரிசியோட விலையை 10 ரூபான்னு நம்ம உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டாங்க. இது வெறும் வியாபாரிகள் மட்டும் வச்சு இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. எனவே ஒரு அரசரோட உதவி தேவைப்பட்டது. சரி, அந்த நாட்டோட அரசரை போய் பார்ப்போம். அந்த நாட்டோட அரசர்கிட்ட இந்த மாதிரி அரிசியோட விலையை உயர்த்துவதற்கு ஏதாவது கோரிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரிங்க அந்த அரசரை பார்க்கறதுக்கு போயிருந்தாங்க. அரசவையில் இருந்த அரசர் அவங்கள வியாபாரிகளை பார்த்துட்டு பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத கேட்டார். அரசு, இந்த 5 ரூபாய்க்கு விற்கிற அரிசியில் நம்ம வரி கட்டினது மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாபமே நமக்கு ரொம்ப கம்மியாக தான் வருது. அந்த வியாபாரிகள் அரசர்கிட்ட முறையிடுறாங்க. அதை கேட்ட அரசர் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்தாரு. இனி நீங்கள் 30 ரூபாய்க்கு விற்கலாம் அரிசியை அப்படின்னு சொல்லிடுறாரு. வியாபாரிகளுக்கு ஒரே சந்தோஷம். சரி, அரசரே 30 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நாட்டுக்குள்ளே போயிட்டு 30 ரூபாய்க்கு அரிசியை விற்கிறாங்க. 5 ரூபான்னு விற்ற அரிசியை இப்போ 30 ரூபான்னு விற்கும்போது ஜனங்க அந்த அரிசியை வாங்குறதுக்கு ரொம்பவுமே சிரமப்படுறாங்க. நிறைய பேர் கோபத்தினால நிறைய பிரச்சனைகள் வெடிக்குது. மக்கள் எல்லாம் போய் அரசரை பார்த்து, அரசே, இந்த மாதிரி 5 ரூபாய்க்கு விற்ற அரிசி இப்போ 30 ரூபாய்க்கு விற்கிது, இந்த மாதிரி வியாபாரிங்க விலையேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அரசர் என்ன சொல்கிறாரு, என் நாட்டில் 5 ரூபான்னு விற்ற அரிசி இப்போ 30 ரூபான்னு விற்கிதா? இனிமேல் இந்த மாதிரி விற்கக்கூடாது. நான் அரிசியோட விலையை பாதிக்கு பாதியாக குறைக்கிறேன். 30 ரூபாய்க்கு விற்ற அரிசியை நான் இப்போ 15 ரூபாய்க்கு மாற்றி பாதிக்கு பாதியாக ஜனங்களுக்காக நான் குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாரு. இதை கேட்டு மக்களுக்கு ஒரே சந்தோஷமாகி போச்சு. மக்கள் எல்லாமே சந்தோஷமாக வீடு திரும்பினாங்க. எல்லா வியாபாரிகளும் திரும்பவும் அரசரை பார்த்தாங்க. அப்போ அரசர் சொன்னார், இனிமே 10 ரூபாய்க்கு நீங்கள் லாபம் வச்சு விற்றுக்கோங்க, மிச்சம் 5 ரூபாவை எனக்கு வரியாக கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு.